ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நவம்பர் 2022 ஏஐ துறையில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிறுவனம் தான் ஓப்பன் ஏஐ. அவங்க அப்பதான் ChatGPT அப்படிங்கிற ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பொதுமக்கள் புழக்கத்துக்கு வெளியிட்டாங்க. அந்த ChatGPT ஏஐ துறையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருந்தது. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு புதிய துறை பலரால் பேசப்பட்டது. ஆனால் இந்த ChatGPT-யை முறியடிக்கிற விதத்தில் ஜனவரி 2025 DeepSeek எனப்படும் ஒரு சைனீஸ் ஏஐ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு LLM மாடல் புழக்கத்துக்கு வந்துள்ளது. இதனால மைக்ரோசாஃப்ட், NVIDIA போன்ற பெரிய நிறுவனங்களோட ஸ்டாக் வேல்யூ பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அப்படி என்னதான் இந்த DeepSeekல இருக்கு? ஏன் இது உலகெங்கும் பெரிய விஷயமா பேசப்படுது? இதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். DeepSeek அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் ஏஐ நிறுவனம். இது மே 2023 நிறுவப்பட்டது. இந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட பேர் தான் DeepSeek. அவங்களோட இந்த லேட்டஸ்ட் மாடலான DeepSeek R1 தான் இப்போ உலகெங்கும் பேசப்படுற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் 3 முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஏன் இந்த DeepSeek உலகெங்கும் ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது? ரெண்டாவது, அப்படி என்னதான் இந்த LLMல இந்த ChatGPT காட்டிலுமே வித்தியாசமா இந்த சைனீஸ் ஏஐ சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் ஒரு ஏஐ எந்தூசியஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் நிறைய டெக்னிக்கல் விஷயத்தை கவர் பண்ணியிருக்கேன். பட் ரொம்பவும் டெக்னிக்கலாக போகாமல் மேலோட புரியுற மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம், இந்த சைனீஸ் LLM மாடலை நம்பலாமா? இது பயன்படுத்துறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸோ இந்த 3 கேள்விக்கான பதிலாக தான் நம்ம அடுத்தது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த ChatGPT போன்ற மிக பிரபலமான அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பவர்ஃபுல் GPUs, பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டிருக்கு. இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட அறிக்கைப்படி இந்த லேட்டஸ்ட்டாக அவங்க உருவாக்கின ChatGPT மாடலோட ட்ரைனிங்க்கு அவங்க செலவிட்ட பணம் $100 மில்லியன் மேலே, அதாவது $10 கோடி மேலே செலவாயிருக்கு. ஆனால் சைனீஸ் உருவாக்கின DeepSeek மாடலை உருவாக்குறதுக்கு வெறும் $6 மில்லியன் தான் செலவானதா DeepSeek நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த DeepSeekோட பெர்ஃபார்மன்ஸ் ChatGPTக்கு நிகராக உள்ளது. ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு LLM மாடலை இவ்வளோ மிக குறைந்த விலையில உருவாக்குனது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. இது வரைக்கும் உலகெங்கும் உள்ளவங்க எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு பெரிய LLM மாடல் உருவாக்கணும்னா எக்கச்சக்கமா செலவணும் அப்படின்னு பல பேர்த்துக்கிட்ட இருந்து முதலீடு வாங்கினாங்க. US கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்காக பில்லியன் கணக்கில் பணம் முதலீடு முன் வந்துள்ளாங்க. இதனால தான் இந்த NVIDIA, மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனத்தோட ஸ்டாக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த சைனீஸ் நிறுவனம் இவ்வளோ விலை தேவையில்லை, குறைஞ்ச விலையில எங்களால் பண்ண முடியும் நிரூபிச்சனால இதை நம்பி லாபம் பார்க்க இருந்த நிறைய அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரிய இழப்பா இது உள்ளது. அவங்களோட ஸ்டாக் வேல்யூ கிராஷ் ஆயிருக்கு. இதுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்கு. ஸோ இந்த காஸ்ட் எஃபிஷியன்சி DeepSeek மாடலை ரொம்ப பாப்புலராக ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. ரெண்டாவது முக்கிய காரணம், DeepSeek அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி உங்க லோக்கல் மெஷின்ல, உங்க லோக்கல் சர்வர்ல பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவே ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட ChatGPT பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. உங்களால அதை ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரீயா பயன்படுத்த முடியாது. மேலும் இந்த ஓப்பன் ஏஐ எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவங்க வெளிப்படையா சொல்லல. ஆனா DeepSeek எப்படி ட்ரெயின் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த சைனீஸ் DeepSeek நிறுவனம். இதுவும் DeepSeek ரொம்ப பாப்புலரா உலகெங்கும் பேசப்படுறதுக்கு காரணமா இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி இந்த சைனீஸ் நிறுவனம் இவ்வளவு சீப்பா இந்த DeepSeek LLM மாடலை உருவாக்குனாங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க ரொம்ப இனோவேட்டிவான நிறைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக் என்ன அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம். ரொம்ப பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ், எக்கச்சக்கமான பவர்ஃபுல் GPUs, இந்த மாதிரி ரிசோர்சஸ் இருந்தால் தான் ஒரு பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அமெரிக்க டெக் ஜெயின்ஸ் மத்தியில் இந்த ஹார்ட்வேர் எல்லாம் முக்கியம் இல்லை, சாஃப்ட்வேர்லேயே நம்மளால எஃபிஷியண்டாக ஒரு LLM மாடல் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத சைனீஸ் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ChatGPT-யை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட லேட்டஸ்ட் NVIDIA சிப்செட்ஸ்லாம் கிடையாது. இந்த DeepSeek நிறுவனத்தோட அறிக்கை பிரகாரம் ஓல்ட் மாடல்ஸ்
சிப்செட்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா சைனாக்கு லேட்டஸ்ட் சிப்செட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருக்காங்க. இது வந்து குளோபல் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டது, அதை பற்றி நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலுமே இந்த சைனீஸ் அவங்களோட லிமிடேஷன் காரணமாக அவங்க வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி இனோவேட்டிவாக நம்ம ஏன் ஹார்ட்வேர் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், நம்ம ஏன் சாஃப்ட்வேர்லேயே எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஃப்ட்வேரை டியூன் பண்ணி அது மூலியமா இந்த DeepSeekோட ட்ரைனிங் டைமையும் காஸ்ட்டையும் கட் பண்ணியிருக்காங்க. இந்த DeepSeek R1 மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இவங்க பயன்படுத்திய ஆர்கிடெக்சரோட பெயர் மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், MOE மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கமா சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்ணோன்னா எண்ணற்ற தகவல்களை வச்சு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைம் ட்ரைனிங் கொடுக்கும்போதும் எல்லா பேராமீட்டர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே DeepSeekல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த பேராமீட்டர் தேவையோ அதை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒன்று எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில எக்ஸ்பர்ட் பேராமீட்டர்ஸை மட்டும் அவங்க ட்வீக் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த ஆர்கிடெக்சரை மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணாமல் இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்ஸை மட்டும் ட்ரெயின் பண்ணுறதுனால அவங்களோட ட்ரைனிங் டைம் குறைஞ்சிருக்கு. இந்த DeepSeekல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் இவங்க திறனா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திய டெக்னிக்கோட பெயர் ஆக்சிலரி லாஸ் ஃப்ரீ லோட் பேலன்சிங். ஸோ இந்த டெக்னிக் மூலமா இப்போ நிறைய GPUs பயன்படுத்துறாங்கன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா GPUஸையும் எஃபிஷியண்டா லோட் பேலன்ஸ் பண்ணி பயன்படுத்தி இருக்காங்க. சில நேரங்களில் ஒரு GPU யூசேஜ் இல்லாமல் ஒரு GPU யூஸ் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாமல் எல்லா GPUஸையும் எஃபிஷியண்டா ஆக்சிலரி லாஸ் ஃப்ரீ லோட் பேலன்சிங் டெக்னிக் மூலமா பயன்படுத்துறதுனால எல்லா ரிசோர்ஸையும் எஃபிஷியன்ட் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ChatGPT காட்டிலுமே மிக குறைந்த பவர் கொண்ட GPU வச்சு அதிவேகத்தில் இவங்க ட்ரெயின் பண்ண இது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அப்புறம் நீங்க வந்து LLM கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ChatGPT கிட்ட போய் ஒரு கொஸ்டினை டைப் பண்ணீங்கன்னா அது ஆன்சர் கொடுக்குறது இல்லைங்களா, அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து இன்ஃபரன்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ட்ரைனிங் அப்பவும் இந்த மாடலோட இன்ஃபரன்ஸ் டைம் வச்சு இதுல தப்பா பதில் கொடுத்தா மறுபடியும் வந்து ரீட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு LLM ஓட இந்த இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து நிறைய மெமரி வந்து பயன்படுத்தப்படும். இந்த மெமரி யூசேஜை குறைக்கிறதுக்கு DeepSeekல ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதோட பெயர் லோ ரேங்க் கீ வேல்யூ ஜாயின் கம்ப்ரஷன். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்க எக்ஸாமுக்கு ஒரு பெரிய எஸ்ஏ படிக்கிறீங்கன்னா அந்த எஸ்ஏல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்காம அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஒரு எக்ஸாமில் போய் பெரிய எஸ்ஏவை மறுபடியும் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் அப்போ அது வந்து பதிலை சேகரிக்கிறதுக்கு இதுவரை கற்றுக்கிட்ட அனைத்து விஷயங்களையும் தன்னோட மெமரியில் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன தேவையோ அதை மட்டும் இந்த மெமரியில் வச்சுட்டு பதிலை கொடுக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களோட மெமரி யூட்டிலைசேஷன் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. இந்த லோ மெமரி யூட்டிலைசேஷனால இவங்களோட ட்ரைனிங் டைம் மற்றும் காஸ்ட்டை இவங்களால குறைக்க முடிஞ்சிருக்கு. அப்புறம் இந்த DeepSeek மாடல் வந்து இவ்வளவு குறைவான நாட்களில் ட்ரெயின் பண்ணியிருந்தாலுமே இதோட எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ் ChatGPTக்கு நிகராக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க இந்த மாடலை ட்ரெயின் பண்ண அதிகமாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்கை குறைவாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரெண்டே என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னென்னா, இப்போது ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அந்த மெஷின் வந்து பல வகையில் ட்ரை பண்ணும். இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணுறது அங்கே தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுக்கப்படும். இதை இன்னொரு டைம் ட்ரை பண்ணி சரியாக பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். இந்த மாதிரி பல வகையில் முயற்சி பண்ணி எந்த இடத்துல எல்லாம் பரிசு கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து அது ஞாபகம் வச்சுக்கும். இந்த முறையில் ஒரு கேள்விக்கு எது சரியான பதில் அப்படிங்கிறத அது வந்து கண்டுபிடிக்கும். இதுவே நீங்கள் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கொடுத்து அந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு நம்ம பெயரிட்டு லேபிள் பண்ணி சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இந்த மெஷின்ஸே பலமுறை ட்ரை பண்ணி ஃபீட்பேக் மூலமா எது சரி எது தவறுன்னு கற்றுக்கிட்டு தன்னோட மெமரியை வளர்த்து கொண்டதுனால இதோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக அதோட ரீசனிங் கேப்பபிலிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரீசனிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலை டக்குன்னு கொடுக்காம அந்த பதிலை எப்படி கொண்டு வந்தது, இந்த வந்து எப்படி இந்த மிஷின் வந்து சிந்திக்குது அப்படிங்கிறதையுமே அதனால் தெளிவாக சொல்ல முடியுது. இதுக்கு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் மூலிமா இவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து செயின் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மெஷினுக்கு வந்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு பஸ் மதியம் 3 மணிக்கு ஒரு இடத்துலேருந்து கிளம்புது. அது 2 மணி நேரம் ட்ராவல் ஆகி போகுது. அது போக வேண்டிய இடத்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கான பதில் மாலை 5 மணி.
இப்போ நார்மலாக ட்ரெயின் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா 5 மணி அப்படிங்கிறது தான் பதில் அப்படிங்கிறது 5 மணி அப்படிங்கிறத அப்படியே லேபிள் பண்ணி டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெஷின் என்ன நினச்சிக்கோ, ஓகே இந்த கேள்விக்கு 5 o'clock அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். ஆனால் DeepSeek ட்ரெயின் பண்ணும்போது அவங்க செயின் ஆஃப் தாட்ஸை பயன்படுத்தும் போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல பஸ் மதியம் 3 மணிக்கு கிளம்பியிருக்கு. ரெண்டாவது, இந்த பஸ் கிளம்புனதுலேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். மூணாவது, அப்படின்னா 3 மணிலேருந்து 2 மணி நேரத்தை சேர்த்தோம்னா மாலை 5 மணி ஆகுது. ஸோ இந்த பஸ் போய் சேர வேண்டிய இடத்துக்கு 5 மணிக்கு போய் சேரும். 5 மணி அப்படிங்கிறது தான் பதில் அப்படிங்கிற இத்தனை விஷயங்களை பதிலாக அவங்க சொல்லி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேள்விக்கு டைரெக்டாக ஒரு பதிலை கொடுக்காம அது பதில் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து இந்த மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அது ட்ரெயின் ஆனதுனால, இதை செயின் ஆஃப் தாட்ஸ் வச்சு ட்ரெயின் ஆனதுனால ஃபியூச்சரில் எந்த கேள்வி கேட்டாலுமே அந்த கேள்விக்கு எப்படி பதிலை உருவாக்கலாம் அப்படிங்கிறத அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிந்திச்சு அது எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறதையுமே நமக்கு வந்து DeepSeekல நீங்கள் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ரீசன் அவுட் பண்ணி அதற்கான பதிலை கொடுக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது நம்ம வந்து மிஷின்ஸை யூஸ் பண்ண நம்மளோட சிந்திக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து முன்னையெல்லாம் வந்து இந்த கால்குலேட்டர் இல்லாதப்போ கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு சொல்லுவோம். இந்த கால்குலேட்டர், இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே கால்குலேட்டர் வந்ததுக்கப்புறம் யாராச்சும் என்ன ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனாலுமே நம்ம உடனே வந்து மூளை யோசிக்காமல் டக்குன்னு கால்குலேட்டர் எடுத்து போட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ இட்ஸ் மேக்கிங் அஸ் லேசி. அது வந்து ரொம்ப சின்ன ஸ்கேலில் நான் சொல்கிறது. இதே இந்த ஏஐ ChatGPT மாதிரி ஏஐ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் வந்து ஒரு எரர் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த எரர் கோடை போட்டு கூகுள் கூட சர்ச் பண்ணுறது கிடையாது. அதுக்கிட்ட போய் எனக்கு இது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கோடு கொடுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கோடை கொடுத்து அந்த கோடை தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் நம்ம வந்து அந்த கோடை சால்வ் பண்ணிடுறோம். ஓகே, ஆக்சுவலி ப்ராப்ளம் சால்வ். பட் அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறது இல்லை. இதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, டம் ப்ரோக்ராமராக மாறிடும். யூ வில் பிகம் வெரி லேசி ப்ரோக்ராமர்ஸ். அது வந்து நமக்கு ஃபியூச்சருக்கு நல்லதில்லை. என்ன தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தினாலுமே அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த DeepSeek வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி அந்த ப்ரோக்ராம் லாஜிக்கை உருவாக்குது, அதுக்கு எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறதையும் அது ரீசன் அவுட் பண்ணி சொல்லும். ஸோ நம்மளால் சிந்திக்க முடியலனாலும் நமக்கு சிந்திக்க தெரியாட்டியுமே நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படிங்கிறத அந்த DeepSeek கொடுக்குற ரீசனிங் கேப்பபிலிட்டியில் நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து ChatGPTல கிடையாது. ChatGPT சிந்திக்கும், ஆனால் அவங்க வந்து அது எப்படி திங்க் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாக கொடுக்கல. நிறைய விஷயம் ChatGPT பொறுத்தவரை க்ளோஸ்டாக தான் இருக்குது. பேர் தான் அது OpenAI நிறுவனமே தவிர அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக இல்லை. பட் DeepSeekை பொறுத்தவரை எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறதுமே பியூட்டிஃபுல்லாக LLM மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் பார்க்க முடியும். DeepSeekல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டிஸ்டிலேஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு பெரிய மாடலோட நாலேஜை நிறைய சிறிய மாடல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த DeepSeek R1 பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ பேராமீட்டர்ஸ் பயன்படுத்திருக்காங்க பொறுத்து அந்த வேரியன்ட் மாறுபடும். இப்போ வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணதிலே இருக்கிற சின்ன மாடலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸ் கொண்டது. இது பெருசு அப்படி பார்த்தீங்கன்னா 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் கொண்ட ஒரு பெரிய மாடலை அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அதிகமாக பேராமீட்டர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாடலோட சைஸ் அதிகமாகும். அதை ரன் பண்ண தேவையான RAM, GPUs எல்லாம் அதிகமாக இருக்கணும். மூணாவது, அதோட அவுட்புட் எஃபிஷியன்சி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே வந்து பேராமீட்டர்ஸ் கம்மியாக அதை ரன் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் அதே சமயம் வந்து இந்த பெரிய மாடல் அளவு இதனால் எஃபிஷியண்டாக பதில் கொடுக்க முடியாது. இதுதான் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த DeepSeekல டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற மூலமா 671 பில்லியன் பேராமீட்டர் மாடலோட எஃபிஷியன்சியை முடிஞ்சளவு அதிகமாக கம்ப்ரஸ் பண்ணி சிறிய மாடல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து டிஸ்டிலேஷன் டெக்னிக்ங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் நீங்கள் சிறிய மாடல் பயன்படுத்தினாலுமே அதோட எஃபிஷியன்சி இந்த பெரிய மாடல்ஸில் இருக்க 671 பில்லியன் அதற்கு நிகராக உள்ளது. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். DeepSeek வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் DeepSeek வந்து வெகு வேகமாக ட்ரெயின் பண்ணவும் குறைந்த செலவில் குறைந்த ரிசோர்ஸஸ் வச்சு உருவாக்குறதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்குது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தான் DeepSeek நிறுவனத்தை சேர்ந்த சைனீஸ் AI சயின்டிஸ்ட் கையாண்டு உள்ளார்கள். இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வெளிப்படையாக பப்ளிஷ் பண்ண அவங்களோட டெக்னிக்கல் பேப்பரில் இருக்குது. நான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கலாம். சரி, எல்லாம் விடுப்பா, இந்த DeepSeek நிறுவனம் சொல்கிறது எல்லாமே உண்மையிலே இவங்க $6 மில்லியன் செலவு பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்களா, இல்லை அதிகமாக செலவு பண்ணிட்டு அமெரிக்காவை மட்டம் தட்டுறதுக்காக வெறும் 6 மில்லியன் அப்படின்னு பொய் சொல்கிறாங்களா? மேற்கத்திய நாடுகளில் உள்ள பல நிறுவனங்கள் இது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல். இதை பற்றின எல்லா டெக்னிக்கலான விஷயங்களையும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக உலகம் உள்ள பல AI டெவலப்பர்ஸ், அதாவது இந்த டெக்
ஜெயின்ஸ் கம்பெனிஸை சேர்ந்தவங்க இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, ஏஐ எந்தூசியஸ், இவங்க எல்லாருமே அந்த மாடலை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேப்பர்ஸையும் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பயன்படுத்தினதில் இது $6 மில்லியன் ட்ரெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக்சர் ஆஃப் ஒப்பீனியன்ஸாக தான் இருக்குது. சிலர் இது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க, சிலர் இது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கான சரியான பதில் காலப்போக்கில் தான் நமக்கு தெரியும். அப்புறம் இந்த டீப்சீக்கில் இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது அதுக்கிட்ட போய் நீங்கள் சைனீஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயம், அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவோடதா சைனாவோடதா, சைனாவில் இருக்க சில லீடர்ஸை பற்றி கேட்குறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி டப்புன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பற்றி எனக்கு தெரியாது, நம்ம வேறு ஏதாவது ஒரு மேக்ஸ் லாஜிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடும். இதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீப்சீக்கோட நாலேஜ் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை சைனீஸோட கண்ட்ரோலில் தான் இதோட நாலேஜ் இருக்குது. பட் இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ட்ரேஷன் ChatGPTலையும் சில ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அதனால் இது நம்ம ஒரு ஏஐ டெவலப்பராக ஒரு பெரிய விஷயமா பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் ஏஐ டெவலப்பராக ஒரு LLM மாடலை பயன்படுத்து அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏன் சைனீஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கணும்? நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பயன்படுத்திட்டு போகலாம் இல்லையா? இதை பற்றி நீங்கள் ஒரு பொருட்டாக எடுக்க தேவையில்லை. பட் ஆனால் இப்படி ஒரு கேட்ச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் இருக்கிற இன்னொரு பயம், டீப்சீக் அப்படிங்கிறது சைனீஸ் சர்வரில் இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை பயன்படுத்தணும்னா நம்மளோட டேட்டாலாம் சைனாவுக்கு போகுமா, நம்ம பர்சனல் டேட்டா சைனாவில் சேவ் செய்யப்படுமா அப்படிங்கிறது. இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற டீப்சீக் சாட்பாட்டை நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற சாட்பாட்டை பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் அதில் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக சைனீஸ் சர்வரை ஹிட் ஆகிட்டு தான் வரும். உங்கள் டேட்டா நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறது அங்கே சேவ் ஆகும். ஆனால் இதுவே இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல்னால உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். உங்கள் லோக்கல் மிஷின்லையும் லோக்கல் சர்வர்லையும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட டேட்டா சைனீஸ் சர்வருக்கு போகாது. இல்லைப்பா என்னால் அதுவும் வேண்டாம், நான் ரிமோட்டில் இருக்கிறத நான் பயன்படுது அப்படின்னா நீங்கள் இந்த டீப்சீக் நிறைய US நிறுவனங்கள் இல்லை அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளவுட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி டீப்சீக் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் உங்களோட டேட்டா சைனாக்கு போகாது. ஸோ இந்த பிரச்சனைக்கு மாற்று வழிகள் உள்ளது. நீங்கள் உங்கள் டேட்டா சைனாவுக்கு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாற்று வழிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, எல்லாத்தையுமே விடுங்க. உண்மையிலே இவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னே வச்சுக்கோ. இந்த 6 மில்லியனுக்கு பதிலாக அவங்க ஒரு 600 மில்லியன் பயன்படுத்திட்டாங்க, இல்லை 1 பில்லியனே பயன்படுத்திட்டாங்க, 6 மில்லியன் நமக்கு பொய் சொல்லிட்டாங்க. இது ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் கம்மி நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே ஒரு பொய்யான விஷயமாக இருந்துட்டு போகுது. பட் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல், இது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போது இந்த சேனலில் பார்க்குற நிறைய பேர் ஏஐ கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமுள்ளவரால் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டீப்சீக் மாடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்களே ஒரு ஏஐ மாடல் நான் உருவாக்கி ட்ரை பண்ணேன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஜென் ஏஐ ப்ராடக்டை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் ChatGPT போன்ற ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட எல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் பணம் கட்ட தேவை இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி நம்ம ரிசர்ச்சுக்கோ படிப்புக்கோ பயன்படுத்தணும், நான் ஒரு ஜாலியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நமக்கு கொஞ்சம் அதிக செலவாக தான் தோணும். ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா ChatGPT நிகராக ஒரு LLM மாடலை டீப்சீக் நிறுவனம் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க படிக்க இந்த மாடல் பெரிய அளவில் உதவ போகுது. ஸோ தைரியமாக இந்த டீப்சீக் மாடலை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் லோக்கல் மிஷினில் இந்த 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அட்லீஸ்ட் 7 பில்லியன் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இது உங்களோட ஏஐ நாலேஜை வளர்த்துக்க உதவும். ஹூ நோஸ், நீங்களே இதை வச்சு ஒரு பெரிய பெரிய ஜென் ஏஐ ப்ராடக்ட்ஸை உருவாக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் இந்த டீப்சீக்கோட டெமோ இதை வச்சு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி அப்ளிகேஷன்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவாக பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா இந்த டீப்சீக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள், இந்த டீப்சீக்கோட டெமோ, நிறைய ஜென் ஏஐ சம்மந்தப்பட்ட டெமோஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.